இந்த வீடியோவில் C++ ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா யூசர் கிட்ட இருந்து ஒரு அரேவை வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ அந்த அரேயில் இன்டிஜர் டேட்டா டைப்பில் சம் நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னோட இன்புட் வந்து ஒரு அரே, அந்த அரேயில் சம் நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, சம் நம்பர்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 50, 75, 100. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணுன்னா இந்த அரேயில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து என்னால் ஈக்குவலாக கொண்டு வர முடியுமான்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 75 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 100 நான் அப்படி வச்சுக்கிறேன். ஸோ 50 நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 வரும். 75 நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 வரும். ஸோ 100 150 ஈக்குவலாக கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 50 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 வந்து வரும். நெக்ஸ்ட்டு 100 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 100 நம்ம 150 கொண்டு வர முடியாது. நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 300. ஸோ இந்த 150 வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 300க்கு கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து 300 வந்து வருது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல 75 வந்து ஆல்ரெடி 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ 150. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 300 வந்து வருது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நான் அரேயில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நான் ஈக்குவலாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து எஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்படி இல்லாட்டி எல்ஸ். சப்போஸ் நம்மளால் ஈக்குவலாக கொண்டு வர முடியலன்னா நோ அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம கோடிங்கில் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு அரே வந்து இன்புட்டை வாங்கிக்கிறோம். அதில் வந்து சம் நம்பர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த அரேயில் வந்து நம்ம ட்ராவல்சிங் பண்ண போகிறோம். ட்ராவல்சிங் பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு செக் பண்ண போகிறோம். அப்படி 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு செக் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வச்சுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸோட நம்ம செக் பண்ண போகிறோம். ஈக்குவலாக இருக்கான்ட்டு இல்லையான்ட்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். அப்படி இல்லாட்டி நோ அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து iostream என்ற ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் std மெயின் ஃபங்க்ஷன் சைஸ் என்ற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து அரேயோட சைஸ் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ என்டர் எ அரே சைஸ். நெக்ஸ்ட் வந்து int அரே வேரியபிள் சைஸ் வந்து சைஸ். coutல என்டர் எ அரே எலமெண்ட்ஸ். ஃபார் லூப் ஒன்று போகிறேன். int I equal to 0, I less than size, I plus plus, cin. ஸோ இப்போ வந்து யூசர் கிட்ட வந்து அரே எலமெண்ட்ஸ் வந்து இன்புட்டை வாங்கிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு அரே வந்து இருக்கா, அந்த அரேயில் சம் நம்பர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஃப் மேக் அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது என்னோட அரே ப்ளஸ் சைஸை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் ஆகுது வந்து ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ ட்ரூ வந்துச்சுன்னா coutல எஸ் அப்படின்ற வேர்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லாட்டி coutல நோ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். ஃபைனலாக ரிட்டர்ன் 0.
ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஈக்குவல், ரிட்டர்ன் டைப் வந்து பூலியன், ஸோ பூல் மேக் ஈக்குவல் int array, நெக்ஸ்ட் வந்து int size. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அரேயில் வந்து ட்ராவர்சிங் பண்ண போகிறோம். ஒரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப் int I என்ற வேரியபிள் 0 என்ற வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து I less than size, I plus plus, while போன் போகிறேன். ஸோ கண்டிஷன் வந்து ஒரு எலமெண்ட்டையும் 2ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ டிவைட் ஆச்சுன்னா, அதாவது மாடுலோ ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2ஆல் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 0வாக வந்துச்சுன்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த எலமெண்ட் வந்து 3ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ டிவைட் ஆச்சுன்னா அந்த எலமெண்ட்டை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து நான் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபார் int j equal to 0, j less than size, j plus plus, c outல of j ஒரு எலமெண்ட்டையும் நான் எல்லாமே டிவைட் பண்ணக்கப்புறமா ஒரு எலமெண்ட்டையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஈக்குவலாக இல்லையா இருக்கான்ட்டு பார்க்கறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட வச்சுக்கிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸோட நம்ம செக் பண்ணுறோம் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ ஃபார் லூப் int k equal to 0, k less than size, k plus plus, ஒரு if condition not equal to array of 0. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸோட நான் கம்பேர் பண்ணுறேன். ஈக்குவலாக இல்லைன்னா என்ன பண்ணோன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ லைன் நம்பர் 16. ஸோ இங்கே யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி மிஸ் பண்ணியிருக்கேன். அரே சைஸ் வந்து 3, ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 50, நெக்ஸ்ட் வந்து 75, நெக்ஸ்ட் வந்து 100. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25, 25, 25. ஸோ எல்லாமே சேமாக இருக்குது. நான் ஈக்குவலாக கொண்டு வந்துட்டேன். ஸோ எஸ் அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. த்ரீ என்டர் பண்ணுறேன், 5, 7, 10. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஈக்குவலாக கொண்டு வர முடியுதான்ட்டு செக் பண்ணலாம். 5, 7, 5. ஸோ ஈக்குவலாக கொண்டு வர முடியல, எனக்கு அவுட்புட்டில் வந்து நோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே.